அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம இப்ப தெளிவா பேச போறோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் பல வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. எப்படி பல வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா திமுக 1000 ரூபாய் அப்பா ஸ்டாலின் அவர்கள் தரதா கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதை விட ஒரு படி மேல போய் இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம என்ன விஜய் அவர்கள் நடுவுல நின்று 2500 எப்படி 2500 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாக்குறுதியில கொடுத்துருக்கிறாரு. பொருள் சூப்பர் 6 அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்துல என்ன அப்படி பெருசா இருக்குன்னு பார்த்தோன்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்குறாரு. எப்படி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தராரு. ஏன்னா இவர் கேஸ் கம்பெனி ஓனரு, அதனால 6 சிலிண்டர் இலவசமா கொடுத்துருவாரு. நம்ம அதுல சமைச்சு சாப்பிடலாம். அவர் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு அப்பா ஸ்டாலின். சித்தப்பு 10 லட்சம் கோடி கடன் திட்டம் போட்டு இருக்கிறாரு. எங்க அண்ணன் விஜய் 17 லட்சம் கோடிக்கு தீட்டி இருக்காரு கடன் வாங்கறதுக்கு. எந்த ஒரு புரிதல் இல்லாம அரசியல் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அரசியல். இன்னொரு திட்டம் பார்த்தோன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு. எப்படிங்க பெண் குழந்தை பாதுகாப்பு தனி இலாக்கா உருவாக்கப்படுமா? இதுக்கே எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, ஆசிமான் அண்ணன் என் பெண் பிள்ளை மேல கை வைத்தா அவன் மேல ஒரு பாயும் ஒரு தோட்டா அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னாரு. அதை விட்டுட்டு பெண் குழந்தைக்கு தனி பாதுகாப்பு இலாக்காவை உருவாக்குவோம். இது நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. பெண் குழந்தைக்கான பாதுகாப்பு திட்டத்தை தனி இலாக்காவா உருவாக்குவேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா 15,000 எப்படி 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிற குழந்தைக்கு இடைநிறுத்தம் இல்லாம 15,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் தான் தஞ்சாவூர்ல பேசினாப்ல. என்ன பேசினாரா மறந்தார் போல இருக்கு. 2 ஏக்கர் கம்மியா இருக்கவங்களுக்கு இலவச கல்வி, 5 ஏக்கர் குறைவா இருக்கவங்களுக்கு இலவச கல்வி அப்படின்னு சொன்னாரு. இங்க 15,000 கொடுக்க என்ன தேவை இருக்கு? கல்வியை இலவசமா கொடுத்து போலாம்ல. எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எப்படிங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து மக்களுக்கும் சமமாக தரமாக கொடுக்கப்படும் என்று எங்க அண்ணன் சீமான் தெல்ல தெளிவா ஆட்சி வரைவுல சொல்லியிருக்கிறார். நீங்க அதுல இருந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு காப்பி கேட் பண்ணி கொடுக்குறீங்க. இதுதான் உங்க காப்பி கேட் அரசியலா விஜய்? இன்னொரு திட்டம் என்னன்னா தாய்மாமன் சீர்திட்டம். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சீரா கொடுப்பாராம். திருமணத்துக்கு தாய்மாமன் திட்டம் சொல்லி திருமணத்துக்கு 1 பவுன் ஒரு பட்டு புடவை. இப்படி காஞ்சிபுரத்துல வந்தா கிழிஞ்ச புடவை பட்டு புடவை கொடுங்க, தங்கம் கொடுங்க. தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் நாங்க வாங்கியிருக்க மாட்டோமா? படிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் மக்கள் சும்மா வேற பாதையை போயிட்டு இருக்கான். பிள்ளைகள்லாம் அவனை திசை திருப்பி வேலை வாய்ப்பை உருவாக்கி அதுக்கான சொல்யூஷனை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க திராவிட கட்சிகளை போல அள்ளி தெளிக்கிறீங்க இலவசத்தை. இதுல என்ன லாபம் கிடைக்குது? ஒண்ணும் இல்ல. உங்க அரசியலே ஒரு புரிதல் இல்லாம அரசியல் தான் உருவாகுது. வெல்கம் கிட், எப்படி பேபி சோப் கொடுப்போம், பேபி பவுடர் கொடுப்போம், பேபி லோஷன் கொடுப்போம், பெட்ஷீட் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். இது ஆல்ரெடி தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது ஒரு திட்டம். இந்த திட்டத்துல நம்ம என்ன சொல்றோன்னே தெரியல. சிரிப்பு தான் வருது விஜயோட திட்டத்தை பார்த்தா, வாக்குறுதி திட்டத்தை பார்த்தாவே. அடுத்தது என்னன்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக நெஞ்சில கேமரா வைப்பாராம். அப்படி இந்த பட்டன்ல கேமரா வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஏற்கனவே தென்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் 2016 அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த சொல்லியிருக்கிறார். அதான் இப்ப பாண்டிச்சேரியில வச்சிருக்காங்க, கேரளா வச்சிருக்காங்க,
நீங்க அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஏதோ புதுசா சொல்றது போல இந்த விஷயத்த அண்ணன் சொல்லியிருக்காரு. இது ஒரு திட்டம், நாம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு திட்டம். அடுத்து என்னன்னா, பெண்களுக்கு ஒரு நீதிமன்றத்தை போனாவோ வழக்கு விரைவில் ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது, நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதால அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம். அண்ணே, உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேனே, இந்த நீதிமன்றங்கள் பூரா டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் பார்த்தீங்களா, அந்த நீதிமன்றங்கள் பூரா சென்னை ஹைகோர்ட் கீழே செயல்பாட்டில் இருக்குன்னு. சென்னை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் பயன்பாட்டுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள வருதுன்னு. எந்த ஒரு இதுலயும் தனிப்பட்ட நபர் மீதோ தனிப்பட்ட ஒரு நபர் மீதோ கோர்ட் நெருங்கி செயல்படுத்த இல்லைன்னு. ஏன்னா ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு. அது இந்த ஒரு அரசியல் அறிவு கூட இல்லாம இந்த திட்டத்தை நீங்க எப்படி அறிவிச்சீங்க? இந்தியாவின் மிகப்பெரிய இந்தியாவை அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் பேர்ல கூட எந்தவித கோர்ட்டு இல்லைன்னு. நீங்க எப்படின்னா அஞ்சலை அம்மாள் பேர்ல ஒரு கோர்ட்டை உருவாக்குவீங்க? அது முடியாதுன்னு. அது தன்னாட்சியா செயல்படும். இந்த ஒரு இது கூட உங்களுக்கு இல்லையானே? முன்ன திருமதி சங்கீதா அவர்கள் தன்னோட வழக்கு முடியும் வரை தனக்கு வீட்டில இருந்து அவர் என்னை வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனுவை கோர்ட்ல போட்டிருக்காங்க. அந்த கேஸுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும். இந்திய திருமண சட்டத்து பிரகாரம் தன்னோட மனைவி விவாகரத்தை கேட்டு மனு போட்டாங்கன்னா ஜீவனாம்சங்கிற பேர்ல அந்த வழக்கு நடக்கிறதுக்கு அண்ணன் விஜய் தான் பணம் கொடுக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஏன்னா அவரு கூட 25 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 2 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஜீவனாம்சம் அவங்க தான் கொடுக்கணும், அண்ணன் விஜய் தான் கொடுக்கணும். த்ரிஷாவோட வந்தாங்கல்ல இந்த கல்பாதி சுரேஷ் அவர்களின் மகன் திருமணத்துக்கு நினைக்கிறேன், வந்தாங்க. 2 பேரும் ஒரே உடையில வராங்க, ஒரே கார்ல வராங்க. இந்த தற்கொலை சமயத்துல தற்கொலைங்கெல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க இருக்காங்கல்ல அந்த கட்சியில, பக்கா மாசா, அது பக்கா லூஸ் கட்சி, பக்கா மாசு இல்ல, அது பக்கா லூசு. அந்த கட்சியில கொஞ்சம் படிச்சவங்க என்ன பண்ணாங்க, ஏத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட குடும்பத்தை கூட பாதுகாக்க முடியாத விஜய் இந்த தமிழக மக்களை எப்படி பாதுகாப்பார் அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, பல பேர் முட்டு கொடுக்குறாங்க. இதனால இந்த பக்கா மாசு உஷாராயி பக்கா லூஸ் என்ன பண்ணுதுன்னா, நீங்க என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க நாமெல்லாம் சேர்ந்து இந்த தமிழக மக்களை எப்படி காப்பாத்தலான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதை வச்சிருக்கிறாரு. என்ன, ஒரு பெண்ணு சங்கீதாங்கிற உங்க ஒய்ஃபு வெளியே உங்களுக்கு 24 hours லைவ் கொடுக்குறாங்க, ஊடகம் வெளிச்சிருக்கு. அது இல்லாம உச்சத்தின் கெரியர் உச்சத்தில் இருக்க நீங்க உங்களை எதிர்த்து உங்களுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதால, உங்களுக்கு எந்த ஒரு சஞ்சனம் வந்துடக்கூடாதுங்கிறதால இவங்க நினைச்சிருந்தா சென்னை கமிஷனர் ஆபீஸ்லயே கேஸ் கொடுத்துடலாம், இந்த மாதிரி விஜய் என்னை பண்றாருன்ட்டு. ஏன் அவங்க பண்ணல? உங்கள் புகழுக்கு கலங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எங்க அண்ணியார் சங்கீதா அவர்கள் குடும்ப நலவரத்துல மனு தாக்கல் பண்றாங்க விவாகரத்துக்கு. இது நீங்க என்ன பண்ணணும், கவனிச்சிருக்குமா? கவனித்து கொண்டு போயிருக்கூடாதா? பண்ணல அவங்க. ஏன்னா உங்களோட அரசியல் பின்புலம் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. ஆனா உங்களோட பக்கா மாசு பக்கா லூசு சேர்ந்துட்டு என்ன பண்றீங்க, சங்கீதா அவர்கள் தப்பா பேசுறது, சிலை வச்சிருக்காருன்னு பேசுறது, இயக்குதுன்னு பேசுறது, இதுதான் அவங்க தெளிவான அரசியல் புரிதலா?
இதெல்லாம் நினைச்சிட்டு ஒரு பொண்ணு வெளியே வந்து உங்க மேல விவாகரத்து வழக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் வேலுநாச்சியாரோட வம்சம்.